வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து, மருந்தே உணவு. சித்த மருந்துகள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா? இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சித்த மருந்து எப்படி செய்கிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட அருமை தெரியும். ஏன்னா அது எத்தனை நாள் அரைக்கிறாங்க, எத்தனை நாள் கொதிக்க விடுறாங்க, எத்தனை நாள் என்னென்ன பொருட்கள்லாம், ஒரு பொருள் மட்டும் இல்லை பல மருந்து பொருட்கள் செய்கிறாங்க, எந்த பொருளில் வைத்து செய்கிறாங்க, மண் சட்டியில் செய்கிறாங்களா, அது ஒரு குடம் போடுறாங்களா, எரிக்கிறாங்களா, தைலமாக காய்ச்சுறாங்களா, எப்படின்னு அப்படி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிற போது சித்த மருந்துகள் எப்படி நமக்கு கிடைக்குது, என்னென்ன மூலிகைகள்லாம் சேருது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதோட அருமை தெரியும் போது கரெக்டாக அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்கோ எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால தான் அதோட அருமை தெரியணுங்கிறதுக்காக தான் எப்பயாவது ஒரு முறை சித்த மருந்துகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து வாத குடோரி, இது ஒரு பதங்கம். இந்த வாத குடோரி பதங்கம் வந்து வாதத்தை, உடம்புல உள்ள வாதத்தை வந்து நீக்கிறதுக்காக சித்த மருந்து மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அதாவது அங்கங்கே மூட்டு வலி இருக்கிற போது ரொம்ப அதிகமான ரொம்ப கிரானிக்காக உள்ள மூட்டு வலியெல்லாம் சரியாக போகிறதுக்கும், மூட்டுக்கு மூட்டு வீக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குணமாகறதுக்கும் இந்த வாத குடோரிங்கிற பதங்கம் அப்படின்னாலே செந்தூரம்னு அர்த்தம். சூர்ணம் அப்படிங்கிறது பவுடர் ஃபார்மு. இதுவும் சூர்ணம், அது சூர்ணம் மாதிரியே பவுடர் ஃபார்ம் தான். ஆனால் இந்த செந்தூரத்தை யூஸ் பண்ணுறது அளவு வந்து அரிசி அளவு, அரிசியில் பாதி அரிசி அளவு, அந்த அளவு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சூர்ணம்னா 5 கிராம் 10 கிராம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுற அளவு. ஆனால் செந்தூரங்கிறப்போ ரொம்ப ரொம்ப குறுகிய அளவு யூஸ் பண்ணணும். ஏன்னா பெரிய மருந்துகள்லாம் வைத்து செய்யப்பட்டது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து வெள்ளை பாடானம் 4 பங்கு, கருத்த கல்லுப்பு 4 பங்கு, தாளகம் 3 பங்கு, சூதம் 2 பங்கு, பூநீர் 2 பங்கு, காரம் 1 பங்கு, சாரம் அரை பங்கு. இது எல்லாமே நமக்கு தெரியாத வார்த்தைகளாக இருக்குது இல்லையா, பொருட்களாக இருக்குது. அது ஒரு பூநீருன்னு எடுத்துக்கிட்டாலே அது பௌர்ணமி அன்னைக்கு மண்ணிலேருந்து வர ஒரு நம்ம நிலத்திலேருந்து வர ஒரு உப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களாக போய் மருத்துவர்கள் சேகரித்து வந்து அதை பக்குவப்படுத்தி செய்வாங்க. இது எல்லாத்தையும் 3 நாள் அரைப்பாங்க. அரைச்சிட்டு அதில் வெடியுப்பு நீர் விட்டு பீங்காம் பாத்திரத்தில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் காசி குப்பி, அதாவது காசிலேருந்து கிடைக்கக்கூடிய கல்லுலேருந்து வர அந்த குப்பியில் வந்து 12 சாமம், ஒரு சாமங்கிறது 3 மணி நேரம், இப்போ 12 சாமங்கிறது 36 மணி நேரம் நல்லா எரித்து எடுக்க, நல்லாவே கொதிக்க வச்சு எரித்து எடுக்கும் போது அது ஒரு செந்தூரமாக பவுடர் ஃபார்மில் வரும். இந்த செந்தூரத்தை வந்து எந்தெந்த வாதம் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு சித்த மருத்துவர்கள் வந்து கரெக்டாக நாடி பார்த்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற அளவு சொல்லி அதை கொடுத்து முழுக்க அந்த நோயிலேருந்து அந்த பேஷண்ட்டை விடுவிப்பாங்க. இந்த மாதிரி சித்த மருந்துகள் ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு ரொம்ப பார்த்து செய்யப்பட்டு தான் நமக்கு வருது. ஸோ சித்த மருந்துகளில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் இன்னுமே மருந்துகள் சாப்பிட வரும்போது இது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது. அந்த என்ன சைடு எஃபெக்ட்னா, நோய் பரிபூர்ணமாக குணமாகும். ஒரு மருந்து எடுத்துக்கும் போது ஒரு நோய் மட்டும் இல்லை, நமக்கு உடம்புல இருக்கிற பல நோய்கள் கூட்டு மருந்தாக செய்யும் போது பல நோய்கள் குணமாகும். இதுதான் சைடு எஃபெக்ட். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.